ஹாய் நண்பா, உங்கள் தமிழ். டுடே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் பார்க்குறோம். என்னென்னா, இன்றைக்கி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே ஏப்ரல் 25 அதே மாதிரி இன்றைக்கி வந்து வந்துருச்சு. கரெக்டாக 10 மணிக்கு மேலே 10:05 வந்துருச்சு. ஓகேங்களா, இந்த டேட்டில் வந்துருச்சு. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ என்னென்னா வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எப்போ எக்ஸாம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து அப்ளை பண்ணுற டேட் வந்து 25/4 இன்னிலேருந்து லாஸ்ட் டேட் வந்து 29/5. ஓகேங்களா, அந்த டேட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்ளை பண்ண டேட் வந்து 25/4 வந்து 2025, 24/5/2025 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை சரி பார்க்குறது வந்து 2 நாள் கொடுத்துருக்காங்க. அதில் 29, 31 வரைக்கும் சரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதில் நமக்கு இன்னொன்று என்னென்னா, பெரிய விஷயம் என்னென்னா, எக்ஸாம் டேட் வந்து அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அட்டவணையில் 13ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ டேட் யாருன்னு சொல்லியிருக்காங்க 12/7/2025 சொல்லியிருக்காங்க. 13ஆம் தேதி சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி 12ஆம் தேதி எக்ஸாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் ஒரு வித்தியாசம் மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று என்ன சொல்ல போகிறேன்னா, மற்றதெல்லாம் விண்ணப்பம் செய்கிறது எப்படி அதெல்லாம் சொல்கிறது தான். அது இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், வேக்கன்சி எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். சரிங்களா, வேக்கன்சி ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்துக்கலாம். டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 3935 தான். டோட்டல் வேக்கன்சி 3935. என்னது, விஓஓ, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மொத்தமாக சேர்த்து 3935 வேக்கன்சியாக வந்திருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள், விஓ வந்து 215. ஓகேங்களா, அது வந்து நிலை வந்து 8 வரும். அடுத்தது இளநிலை உதவியாளர், அது வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து 1621. ஓகேங்களா, அடுத்தது இளநிலை உதவியாளர் வந்து 6. ஆதி திராவிடர் வந்து வீட்டு வசதி மற்றும் அதில் 6. தமிழ்நாடு வன தோட்டக்க கழகத்தில் 5. ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா இளநிலை உதவியாளர் அதில் தமிழ்நாடு அமைச்சர் பணி வந்து 46. இளநிலை வருவாய் ரெவன்யூவில் வந்து 239. ரெவன்யூவில் வந்து 239 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இளநிலை செயல் பணியில் வந்து தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் 1. ஓகேங்களா, அதில் அடுத்த வந்து தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 1, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 1. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைப்பிஸ்ட்டில் மொத்தம் வந்து 1099 வந்திருக்கு. ஓகேங்களா, டைப்பிஸ்ட்டில் மொத்தம் 1099. ஓகேங்களா, அடுத்தது தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 1. அடுத்தது ஸ்டெனோவில் பாருங்கள், அமைச்சர் பணி நிதி அமைச்சர் பணியில் 335, தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 2, நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4, சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 10, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 17. ஓகேங்களா, நேர்முக எழுத்தாளரில் மாநில தேர்தல் ஆணையத்தில் 2. ஓகேங்களா, உதவியாளர்கள் வந்து 54, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் 54, கள உதவியாளர்கள் 19, வனக்காப்பாளர்கள் வந்து 62. ஓகேங்களா, ஓட்டுநர் உரிமத்தில் வந்து 35, வனக்காவலர் வந்து 71. அதில் வந்து இப்போ குறிப்பிட்ட மாதிரி ஒரு 62, 35, 71, 24 குறிப்பிட்ட மாதிரி வந்திருக்குது போஸ்டிங். ஓகேங்களா, வனக்காப்பாளரில் 15, 50. ஓகேங்களா, மொத்தம் வந்து வேக்கன்சி வந்து 3935 வேக்கன்சி தான் வந்திருக்கு. நம்ம மினிமம் ஒரு 8000, ஒரு 9000 எதிர்பார்த்தோம். ஆனால் கம்மியாக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக இது வந்து பின்னாடி எக்ஸாம் நடந்த பிறகு கவுன்சிலிங் நடக்கும்போது கண்டிப்பாக இது அதிகமாக ஆகும். ஓகேங்களா, யாரும் பயப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு படிங்க. நமக்கு வந்து 100 ரேங்க்குள்ளே எடுக்கணும்னு நினச்சி படிங்க. ஓகேங்களா, நமக்கு 10,000 நோட்டிஃபிகேஷன் 10,000 வேக்கன்சி வந்தாலும் ஒரு போஸ்டிங் தான். ஓகேங்களா, 1000 வேக்கன்சி வந்தாலும் ஒரு போஸ்டிங் தான். நமக்கு தேவையானது ஒரு போஸ்டிங். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படித்தா போதும். ஓகேங்களா, மற்றபடி வயது வரம்புலாம் அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா விஓக்கு ஸ்டார்டிங் 21 இருக்கணும். ஓகேங்களா, மற்றதெல்லாம் தட்டச்சுறதுக்குலாம் 18 இருக்கணும். லாஸ்ட்டு மற்ற வேக்கன்சி எவ்வளோ இருக்கணும் உங்களுக்குலாம் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதில் வந்து சிலபஸ் இருக்கும். சிலபஸ் எடுத்து பார்த்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலபஸில் என்ன மாற்றம் கொடுத்துருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்கன்னு அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் போது நல்லா படிங்க. பயங்கர டஃப் தரப்போகுது. ஓகேங்களா, கண்டிப்பாக பெரிய டஃப் இருக்கும். அதனால் எல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, சொன்ன டேட்டுக்கு வேகன்சி கம்மியாக தான் வந்திருக்கு. நமக்கு தேவையில்லை. நமக்கான ஒரு போஸ்டிங் தான் போதும், அதே பெருசு. அதுக்காக தான் நம்ம எய்ம் பண்ணி படிக்கிறோம். எவ்வளோ வேகன்சி இருந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ்.